நாங்கள் தலைகளை தாழ்த்தி ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து தேவனை நம்ம துதித்து கொண்டிருப்போம். வாய்களை திறந்து நம்ம துதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ராஜாவே, கர்த்தாவே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ராஜா. கர்த்தாவே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்ன நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று கர்த்தாவே வாக்கு கொடுத்த வாக்கு மாறா தகப்பனே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வானம் பூமியை ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போகாது என்று கர்த்தாவே எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த எங்களுக்கு நன்றி நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நல்ல நாளிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரையும் கூட கர்த்தாவே உம்முடைய கருத்துக்களாக நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரம் முழுவதுமாக உம்முடைய ஆவியானவர் தாமே அசைவாட வேண்டுமாறு கூட கஞ்சி மன்றாடுகிறோம் ராஜா. கர்த்தாவே, ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளட்டும். எங்களை முற்றும் முடியுமாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தேவ ஆவியானவர் கர்த்தாவே இந்த வேளையிலும் கூட எங்கள் இறங்கி வந்து எங்களோடு கூட அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நல்ல நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னுமாக தாமதமாக வருகிற பிள்ளைகளுக்காகவும் கர்த்தாவே நாங்கள் நன்றி செலுத்தி துதிக்கிறோம். அவர்களை அதி சீக்கிரமாக கர்த்தாவே உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக உம்முடைய ஆராதனை வேளையில் அவர்களும் கலந்து கொள்ள நீர் கிருபை செய்யுங்க ராஜா. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த நேரம் முழுவதுமாக எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்துக்களாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகுமாக இந்த நேரம் இருக்கட்டும். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், பொறுப்பேற்றுக் கொள்ளும். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய சிறு ஜெபத்தை எடுக்கிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் நம்ம என்னத்தை கொண்டாடணும், அப்படிதான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். ஓகேவா? ஸோ கடந்த நாட்களை நம்ம கொண்டாடினது எதை கொண்டாடணும் அப்படின்னா உயிர் தெழுந்த நாளை கொண்டாடினோம். நம்ம எந்த நாளை கொண்டாடினோம்? உயிர் தெழுந்த நாளை கொண்டாடினோம். அந்நிய தேவர்களின் பேரை நம்ம உச்சரிக்கிறது எதற்கு? ஓகே, இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையில் ஒரு வல்லமை என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தருளினது தான் ஒரு விதமான பெரிய ஒரு வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் அப்படிதான் சொல்லுது, அவர் உயிர்த்து எழுந்து அவர் பரமேறி போகாவிட்டால் பரிசுத்த ஆவியானாகிய தேற்றவாளனை நமக்கு எப்படி? ஸோ அவர் உயிர் தெழுந்தது தேற்றவாளனை நமக்கு தரும்படியாக அவர் உயிர் தெழுந்தார். அந்த உயிர் தெழுதலினுடைய ஒரு வல்லமை பரிசுத்த ஆவியானவர். யோவான் 7வது அதிகாரம் 37, 38 வசனத்தை நம்ம வாசித்து நம்மளுடைய ஆராதனைக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். யோவான் 7 37, 38 சத்தமாக நம்ம வாசிப்போம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஓகே, 38 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். அப்போ அவரை விசுவாசிக்கிறவர்களிடத்துல இருந்து வரக்கூடியது தான் ஜீவ தண்ணீர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்தீங்கன்னா உங்களோட உள்ளத்துல இருந்து என்ன வரும்? என்ன வரும்? ஜீவ தண்ணீர் வரும். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஆரம்ப பாடலாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே, வாருமையா போதகரே என்ற பாடலை நாம் யாவரும் உற்சாகமாக கரங்களை தட்டி உற்சாகமாக நம்ம பாடுவோம். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே,
ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே வறுமையா வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே கணுக்கால் அளவு போதாதையா முழங்கால் அளவு போதாதையா கணுக்கால் அளவு போதாதையா முழங்கால் அளவு போதாதையா நீந்தி நீந்தி மூழ்கணுமே நீந்தி நீந்தி மூழ்கணுமே மிதந்து மிதந்து மகிழனுமே மிதந்து மிதந்து மகிழனுமே வறுமையா போதகரே வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே சேரும் இடமெல்லாம் ஆறுதலே சேரும் இடமெல்லாம் ஆறுதலே செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே வறுமையா போதகரே வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக. ஒரு நிமிஷம், இந்த பாடல்களை ஒரு விஷயத்த சொல்லிட்டு மறுபடியும் நம்ம பாடல்களாக போவோம். ஜீவ தண்ணீரே, இந்த ஜீவ தண்ணீர் அப்படின்னா தண்ணீர் இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன இல்லை? வாழ்வு இல்லை. தண்ணீர் இல்லைன்னா வாழ்வு இல்லை. ஜீவ தண்ணீராகிய ஆவியானவர் இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. அடுத்தபடியாக இன்னொரு காரியம், இந்த ஜீவ தண்ணீர் எப்படியா வற்றாத நதியாக வாரும் போதகரே. வற்றாத நதி, வற்றாத நதி அப்படின்னா என்ன? ஒரு இடத்துல ஒரு இடத்துல நிற்காது, அது ஓடிக்கொண்டே இருக்கும். அதை தான் நம்ம அடுத்த லைன்ல பார்க்க போறோம். போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. அப்போ அது ஒரு இடத்துல நிற்கிறது. எதுதான் நிற்கும்? ஸ்டாக்னேட்டட் வாட்டர் எதுதான் சொல்லுவாங்க? சாக்கடையை தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த தண்ணீர் எப்படியா ஊறிக்கொண்டே இருக்கும், வற்றாம ஊறிக்கொண்டே இருக்கும். செகண்ட், ஒரே இடத்துல நிற்காம பாய்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வரம் தான் ஆவியானவர் நமக்கு தந்தருளினது. ஹல்லேலூயா. மறுபடியும் நம்ம பாடுமா? ஜீவ தண்ணீர்ல இருந்தே பாடுவோமா? ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. வறுமையா போதகரே வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக
தானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கரையோர மரங்கள் ஏராளமா கனி தர வேண்டும் தாராளமா, கரையோர மரங்கள் ஏராளமா கனி தர வேண்டும் தாராளமா. இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஆமென். கடைசி பகுதி இப்படிதான் சொல்லுது, கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய். அப்போ ஆவியானவர் நமக்குள்ள வந்தா என்ன நடக்கும்? ஒண்ணு, கனி கொடுக்கக்கூடிய அனுபவமாக நம்ம மாறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கனி கொடுக்கக்கூடிய அனுபவம் ஆவியானவர் வந்தா. நல்ல ஒரு பாடல்கள். நிச்சயமாக தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். வாய்களை திறந்து பாடிய பிள்ளைகளை தேவன் பலமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். அடுத்தபடியாக நம்ம பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியானவரை கேட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆவியானவர் நமக்கு தந்தருளுவார். எப்படி தந்தருளுவாரா? முன்மாரியின் காலம். எப்போ சபை முன்மாரியின் காலம்? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டது நிச்சயம். இப்போ கேட்டீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு பின்மாரியின் அனுபவத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்மாரி பின்மாரி. இந்த முன்மாரிக்கும் பின்மாரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, முன்மாரி அப்படிங்கிறது விதைக்கிறதுக்கு முன்னாடி அது ஒரு குரோத்தை குறிக்கக்கூடியது. பின்மாரிங்கிறது நீங்க கொஞ்ச நல்லா தூக்கி விதைச்சீங்கன்னா எப்படி அறுப்பீங்க? மிகுதியாய் அறுப்பீங்க. அப்போ பின்மாரிங்கிறது எதை குறிக்கும்? அபண்டன்ஸ் பிளஸிங். ஓகே, ஏராளமான தாராளமான ஓவர்ஃப்ளோ பிளஸிங்கை குறிக்கக்கூடியதான் பின்மாரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவோமா நம்ம யாவரும்? கரங்களை தட்டி சபைய வாயை திறந்து மனது உருகி கேட்க போறோம். நம்ம இப்ப பின்மாரியின் அனுபவத்தை தாங்கட்டு. அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் அவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே.
கேட்கிறவர்களுக்கு தந்தருளக்கூடிய ஆவியானவர். ஹல்லேலூயா. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, திக்க தரிசனம் உரைத்திடவே. அபிஷேகம், பின்மாரின் அபிஷேகத்தை பெற்றுட்டா தீக்க தரிசனம் உரைப்பது அதி நிச்சயம். நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, திக்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசி. யாவரும் எழுந்து நின்று அப்படியே பாடுங்க. ஆண்டிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபு நடுங்கிடவே, அக்னி மலையாக பொழிந்திடுமே. கர்மே ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபு நடுங்கிடவே, அக்னி மலையாக பொழிந்திடுமே. வாய்களை திறந்து அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக. சீனாய் மலையில், சீனாய் மலையின் மேலே ஜாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. நான் பார்க்கிற அக்கினி நானாகவே மாற, ஒரு ஜாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக. இன்னொரு முறை அக்கினியாய் இறங்கிடுமே. வாய்களை திறந்து அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே. இன்னொரு முறை அக்கினியாய், அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. ஊற்றிடுமே வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே. வாய்களை திறந்து கேளுங்க. வாய்களை திறந்து கேட்கும் பொழுது ஆவியானவரை ஊற்றுவது அது நிச்சயம். ஊற்றிடுமே வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. நாளில் செய்தது போல அக்கினியின் ஆவுகள் பொழிந்திடுமே. பெந்தெகோஸ்தே நாட்களில் ஊற்றப்பட்ட ஆவி இன்றைக்கு அந்த அக்கினி நம்ம மேல் ஊற்றப்படுவது நிச்சயம். அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல என்றும் செய்ய வேண்டுமே.
அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல என்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே. கேட்போம், வல்லமையை கேட்போம். அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நிச்சலாலம் கொண்டு சென்று வந்து செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. நிச்சலாலம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா, உமக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்க ஊற்றுங்கப்பா. சத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. அற்புதத்தின் திரளாய் நடந்திடவே, அற்புதத்தினாவே வந்திடுமே. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே, அற்புதத்தினாவியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே, அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே, அக்கினியை ஊற்றிடுமே. ஊற்றிடுமே வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வந்துமே உம் வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே. வாய்களை திறந்து நம்ம இப்ப கேட்க போறோம். அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை தாரும். வாய்களை திறந்து கேட்போம். ஆவியானவரே, எங்களுக்கு வல்லமை தாங்க. நீர் வல்லமையின் ஆவியானவர். நீர் எங்களுக்கு ஒரு வல்லமை தாங்க. இந்த தேசத்தை நாங்க உமக்காக கலக்கிடும்படியாக ஒரு புதிய அபிஷேகத்தை எங்கள் மேல நீர் ஊற்றும் சொல்லி வாய்களை திறந்து நம்ம இன்னொரு முறையாக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் ஊற்றிடுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை எல்லாரும் கரங்களை தட்டி
ஊற்றிடுமே உம் வல்லமையை தாங்கப்பா. இந்த நாளில் எங்கள் மேலே வாய்களை திறந்து கேட்போம். ஆவியானவரே எங்கள் மேல இந்த வேலையெல்லாம் ஊற்றுங்கப்பா. எங்களுடைய சபையின் மேல ஊற்றுங்க, எங்களுடைய விசுவாச மக்கள் மேல ஊற்றுங்க. எல்லாரும் கரங்களை தட்டி அப்படியே வல்லமையை சத்தை உமக்கா கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்கா ஏலோ. வாய்களை திறந்து கரங்களை தட்டி ஆவியானவரை நன்றி செலுத்தும் வண்ணமாக கரங்களை எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆவியானவரே இந்த வேளையில எங்கள் மத்தியில நீர் இறங்கி வாங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்போமா? ஆவியானவர் இந்த உயிர் தெளிதலுடைய வல்லமையில மிக மிக முக்கியமான வல்லமை ஆவியானவரை கேட்பதுங்க. ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுவது இந்த உயிர் தெளிதலின் வல்லமையின் முக்கியத்துவம். ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுவது. இன்றைக்கு அந்த ஆவியானவரை நமக்குள்ளாக அழைப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார்னா நம்ம எப்படி இருப்போமா? பெருகுவோன்னு சொல்லி தான் வசனம். அதை தான் நம்ம உயிர்த்தெழுதலில் பார்த்தோம். 3000 5000 திரள். அதுக்கப்புறம் திரளுக்கு அப்புறம் என்ன பார்த்தோம்? பெருகினார்கள் சீஷர்கள். அதுக்கப்புறம் உலகமெங்கும். அப்போ ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார்னா நம்ம அவளோட ஆசீர்வாதம் அபிஷேகம் எல்லா லெவல்லையும் நம்ம என்ன செய்வோம்? பெருகிட்டு இருப்போம். அல்லேலூயா, பெருகிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு ஆவியானவர். எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு நிமிடம் மறுபடியும் ஆவியானவர்கிட்ட அப்பா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போமா? எல்லாரும் வாய்களை திறந்து சந்தேகமே இல்லாம வாய்களை திறந்து நம்ம இப்ப கேட்க போறோம். அப்பா நீங்க என்ன செய்யுங்க? எங்களுக்குள்ளாக வாங்க. லார்ட் fill me with your spirit அப்படின்னு சொல்லி வாய்களை திறந்து எல்லாரும் சொல்லுவான் அப்பா எங்க மேல ஆவியானவரை ஊற்றுங்க அப்படின்னு ஒரு வாய்களை திறந்து கேளுங்க. எல்லாரும் சொல்லுங்க, அப்பா பிதாவே எங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்கப்பா அப்படின்னு கேட்போமா? வாய்களை திறந்து கேளுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க. ஆவியானவர் வந்தா நம்மளோட வாழ்க்கையில ஒரு பிரேக் த்ரூ வரும். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம் மத்தியில இடைப்பட்டா ஒரு பெரிய பிரேக் த்ரூ நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. அதான் முதல் பாடல் சொல்லிச்சு வற்றாத நீரூற்றுன்ட்டு. 2வது பாடல் சொல்லிச்சு அதிகமாய் பொழிந்திட. எதுக்கு தெரியுமா? தீர்க்க தரிசனம் சொல்லவும் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளவும். 3வது பாடலை தான் நம்ம பாடினோம். அதிகாரத்தை பெற்றுட்டோன்னா இந்த தேசத்தையே நம்ம என்ன செய்வோமா? கலக்குவோம். அதனால தான் புதிய பாட்டில் சொன்னாங்க தேசத்தை கலக்குகிறவர்கள் வந்து விட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். யாத்ராகமம் 24வது அதிகாரம் 15வது வசனத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மோசே அப்படியே மலை மேல போறாரு. மோசே மலை மேல போகும் பொழுது அவருக்கு மேலாக ஒரு மேகம் என்ன செஞ்சதா? அவரை மூடினது. ஒரு மேகம் அவரை என்ன செய்ததா? மூடினது. இந்த வேலையிலும் கூட நம்ம வாய்களை திறந்து கேட்க போறோம். ஆவியானவரே நீர் எங்களை மூடுங்கப்பா, நீர் எங்களை மூடுங்க. உம்முடைய பிரசன்னத்தினால நீர் எங்களை மூடுங்க. நான் தனிமை இல்லைப்பா, நான் தனிமை இல்லை. என்னோட பேச்சில், என்னோட மூச்சில், என்னோட சொல்லில், என்னோட செயலில் எல்லாத்துலேயும் நீங்கள் இருக்கிறீங்கப்பா. நான் தனிமை இல்லை. என்னோட நினைவில், என்னோட நடத்தையில், என் உயிரில், என் உணர்வில் எல்லாத்துலேயும் நீங்கள் இருக்கீங்கப்பா. அப்படிப்பட்ட ஆவியானவரை நம்ம என்ன சொல்றோம்? அவர் அன்பின் ஆவியானவர், அவர் வல்லமையின் ஆவியானவர், அவர் தெளிவின் ஆவியானவர், அவர் மகிமையின் ஆவியானவன் சொல்றோம். இந்த இதை ருசி பார்த்ததுனால தாங்க இந்த ஆவியானவர் மேகத்தின் வழியாய் பெற்றுக்கொண்ட பிறகு மோசே கீழே வரும் பொழுது மோசேனுடைய முகத்தை யாராலையும் பார்க்க முடியல. அதளவுக்கு பிரகாசம். இன்றைக்கு நம்ம கேட்க போறோம். கர்த்தாவே மோசே மூடின அதே மகிமையின் மேகம் இந்த வேளையில எங்களுடைய திருச்சபையில மூடணும்ப்பா. எங்களுடைய விசுவாசிகள் மத்தியில மூடணும்ப்பா. ஒவ்வொரு விசுவாசின் மத்தியில மூடணும். இந்த மேகம் விலகாத மேகங்க, நம்மளோடு கூட வர முடியுங்க. நம்மளை தனிமையா விடுற மேகம் இல்லைங்க, நம்மளோடு கூட வரக்கூடிய மேகங்க. எல்லாரும் வாய்களை திறந்து அப்பா ஆவியானவரே எங்க மேல நீங்க
வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போமா? ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஜனத்தை மூடுதப்பா. ஒரு மகிமையின் மேகம் இந்த சபையா மூடட்டும்பா. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. சத்தத்தை உயர்த்து. மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ. என்ன நீ தனிமையா விடலப்பா, என்னோடு கூட நீ வாரீங்கப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவர். கைகளை உயர்த்துவோமா? ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்லாவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. நன்றி ராஜா. ஆவியானவரே நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒரு மகிமையின் மேகம் எங்கள் மத்தியில இறங்கட்டும்பா, எங்கள் மத்தியில இறங்கட்டும். இஸ்ரவேல் ஜனத்தோடு விலகாம காத்த அந்த மேகம் என்னோடு கூட இருக்கட்டும்பா. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருந்தீங்க. கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அறிக்கைடுங்க. என் பேச்சில, என் மூச்சில. நான் தனிமையிலப்பா, என்னோடு கூட நீங்க இருக்கிறீங்கப்பா. விலகாத மேகம் அல்லவா? ஆமென். ஆண்டவரே நன்றி ராஜா. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஐயா நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த சபையை இந்த மூடுதே, இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் விசுவாசி ஒவ்வொருவரையும் ஜனத்தை மூட மூடுதே. அல்லேலூயா. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆவியானவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களோடு கூட நீர் இடைப்பட்டீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. எங்களோடு கூட நீர் இடைப்பட்டீர், எங்களோடு கூட நீர் இடைப்பட்டீர். விலகாத மேகமாக எங்களோட பேச்சில், எங்களோட நடத்தையில, எங்களோட சொல்லில, எல்லாவற்றிலும் கலந்துருக்கீங்கப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இடப்பட்டீர், எங்களோடு கூட இடப்பட்டீர் ராஜா. அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது பாவத்தின் அடிமைகள் ஆகிய கட்டுகள், ஒவ்வொரு கட்டுகளையும் அவர் நீக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆவியானவர் வரும் பொழுது என்னுடைய பலவீனங்களை அவர்
பலனாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் வரும் பொழுது எந்தெந்த வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தது என்னோட வாழ்க்கையில, அந்தந்த வாசல்கள் எல்லாம் அவர் திறந்து தருவார். ஹல்லேலூயா. தடைகளாய் இருந்த ஒவ்வொரு தடைகளும் அது ஆசீர்வாதமாக, கரங்களை தட்டுவோமா, ஆசீர்வாதமாக தேவனதை இன்றைக்கு மாற்றப் போகிறார். உங்களுடைய பொருளாதார நெருக்கடிகள், ஆவிக்குரிய வளர்ச்சி, இது எல்லாவற்றிலும் தேவன் சந்திக்க போகிறார். இன்றைக்கு ஆவியானவர் சந்திக்க போகிறார். இன்றைக்கு ஆவியானவர் சந்திக்க போகிறார். இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட சந்திக்க போகிறார். உங்களிடத்துல காணப்படுகிற ஒவ்வொரு பலவீனங்களும், ஒவ்வொரு தடைகளையும் தேவன் மாற்றி போட போகிறார். கர்த்தாவே, வருகிற நாட்களில் எங்களுடைய ஆவிக்குரிய அதிகாரத்தை பெற்றவர்களாக, அவைகளை நாங்கள் உணர்ந்தவர்களாக கர்த்தாவே, நாங்கள் எல்லாவற்றிலும் ஒரு ஜெயத்தை எடுக்க போகிறப்பா. எல்லாவற்றிலும் நாங்கள் ஜெயத்தை எடுக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆவியானவர், அவர் அன்பின் ஆவியானவர் இப்போ வாரம், இறங்கி வாரம் இந்த மத்தியில அப்படின்னு இன்னும் ஒரு முறை அவரை வாய்களை திறந்து கூப்பிடுவோமா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரம், இறங்கி வாரம் எங்கள் மத்தியில. உளையான சேற்றில இருந்து எங்களை தூக்கி எடுத்து என்னுடைய பாவங்கள் எல்லாம் கழுவி தூய்மையாக்கி என்ன இப்பவும் தேற்றினீர் என்று சொல்லி பத்ம தீவில பக்தனை தேற்றினது போல என்ன தேற்றினீரே, ஆத்ம தாகத்தை தீர்த்தீரே, என்னை எழுந்து ஜொலிக்கும்படியாக ஆவியின் வரத்தை நீர் எங்களுக்கு தந்தீரே, நன்றியப்பான்னு சொல்லி அவரை மறுபடியும் ஒரு விசை அழைப்போமா. ஹல்லேலூயா. ஆவியானவரே, கரங்களை உயர்த்தி அவரை கூப்பிடுவோம். அன்பின் ஆவியானவரை வாங்கப்பா, எங்களுடைய இந்த ஆராதனையில, எங்களோட மத்தியில இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்க. இந்த ஆராதனை முழுவதுமாக நாங்கள் உண்மை அழைத்து கொண்டே இருக்கிறோம்ப்பா. எங்களோடு கூட நீர் இடைப்படுங்கப்பா, எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே. எங்களோட பாவத்தை நீர் பார்க்கல, எங்களோட நாத்தத்தை நீர் பார்க்கல, ஆனால் எங்களை கழுவி நீர், அதற்காக நன்றியப்பா. ஆவியானவரே, பாவம் கழுவேது ஒப்பு கொடுத்த உள்ளத்தோடு வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பத்மோத்தவிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பத்மு தீவினிலே பக்தனை தேற்றினீரே. பத்மு தீவினிலே பக்தனை தேற்றினீரே. என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. என்னையும் தேற்றுங்கப்பா, என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையிலே, சீனாய் மலையிலே இறங்கி வந்த
கைகளை உயர்த்தி அழைப்போம். ஆத்மதாகம் தீர்க்க வாரும் எந்த வேளையிலே ஆவியானவரே. நீங்க வாய்களை திறந்து அழைக்கும் பொழுது அந்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவார். இன்றைக்கு வாய்களை திறந்து அவரை அழைப்போம். எங்கள் மத்தியிலே, எங்க மத்தியில வாங்கப்பா. இப்போ வாரும், இறங்கி வாரும் ஆவியின் வரங்களினால், ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. அல்லேலூயா. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே. அப்பா வாங்கப்பா. வாரும், இறங்கி வாரும் எங்க மத்தியில இறங்கி வாங்கப்பா. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க மத்தியில நீர் எங்கள் மத்தியில இடப்பட்டீர். விசுவாசிக்கிறோம்ப்பா. எங்க மத்தியில நீரிப்பா இறங்கி வந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. எங்க மத்தியில நீர் இறங்கி வந்திருக்கிறீர். சீனாய் மலையில இறங்கினது போல, பத்ம தீவுல நீர் தோன்றினது போல கர்த்தாவே எங்கள் மத்தியில நீர் இறங்கி நிற்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவர் நம் மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மத்தியில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். என்னை தேற்றும்படியாக அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆவியானவரே, எங்கள் மத்தியிலும் கூட நீர் இடைப்பட்டீர். அதற்காக நன்றி ராஜா. மீதமான நேரத்தை உம்முடைய சமூகத்துல நாங்கள் கொடுக்கிறோம்பா. உம்முடைய சமூகத்துல நாங்கள் கொடுக்கிறோம். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. எங்கள் மத்தியில் இடைப்படுங்க. எங்களுக்காக உண்டான தூத சரியான நேரத்துல எங்களுடைய ஆத்துமால நீர் போடுங்கப்பா. உம்முடைய வார்த்தையை கேட்க, உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்படியாக ஓடி வந்திருக்கிற ஆடுகளப்பா. நாங்க நீர் எங்களுக்கு வார்த்தையினால நீர் எங்களை அபிஷேகப்பா. வார்த்தையினால் அபிஷேகங்கள். மீதமான நேரத்தை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலமாக ஆசீர்வதித்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகுமாக மீதமான நேரம் இருக்கட்டும். அன்பரே